உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்தை எளிதாக வீழ்த்தி ஆஸ்திரேலியா சாம்பியன் பட்டத்தை 5வது முறையாக கைப்பற்றியது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி மெல்போர்ன் நகரில் ஞாயிறன்று நடந்தது. டாஸில் வென்ற நியூசிலாந்து அணி முதலில் பந்தடித்தது. துவக்க முதலே ஆஸ்திரேலிய அணியின் வேகப்பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் நியூசிலாந்து தடுமாறியது. கேப்டன் பிரெண்டன் மெக்குலம் ரன் எடுக்காமல் அவுட் ஆனதை அடுத்து வரிசையாக விக்கெட்டுகள் சரிந்தன. கிராண்ட் எலியாட், ராஸ் டெய்லர் ஜோடி பொறுமையாக ஆடி 4வது விக்கெட்டுக்கு 111 ரன்களை சேர்த்தது. அனைவரும் சொற்ப ரன்களில் அவுட் ஆனதால் 45 ஓவர்களில் 183 ரன்களுக்கு நியூசிலாந்து அணி சுருண்டது. 184 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாட துவங்கிய ஆஸ்திரேலிய அணி எவ்வித பதற்றமும் இன்றி பொறுமையாக ஆடியது. 33.1 ஓவரில் 3 விக்கெட் இழப்புக்கு 186 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்று உலக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. உலகக்கோப்பையுடன் ஒருநாள் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறப்போவதாக அறிவித்த கேப்டன் மைக்கேல் கிளார்க் 74 ரன்களும், ஸ்டீவன் ஸ்மித் 56 ரன்களும் எடுத்தனர். ஏற்கனவே 1987, 1999, 2003, 2007 ஆண்டுகளில் உலக சாம்பியனான ஆஸ்திரேலியா இப்போது 5வது முறையாக உலக சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறது. இறுதிப் போட்டியில் ஆட்ட நாயகன் விருதை மைக்கேல் கிளார்க் பெற்றார். ஆம் ஆத்மி கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவர் பொறுப்பிலிருந்து பிரசாந்த் பூஷன் நீக்கப்பட்டுள்ளார். கட்சி ஒருங்கிணைப்பாளரும் டெல்லி முதல்வருமான கேஜ்ரிவாலுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்திய மூத்த தலைவர்கள் பிரசாந்த் பூஷன், யோகேந்திர யாதவ் ஆகியோரின் பதவிகள் அடுத்தடுத்து பறிக்கப்பட்டு வருகின்றன. முதலில் அரசியல் விவகார குழுவிலிருந்து நீக்கப்பட்டனர். கட்சியின் அதிகாரமிக்க அமைப்பான தேசிய செயற்குழுவிலிருந்து இருவரும் சனியன்று நீக்கப்பட்டனர். இந்நிலையில் கட்சியின் தேசிய ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவர் பொறுப்பிலிருந்தும் பிரசாந்த் பூஷன் நீக்கப்பட்டுள்ளார். இதன் மூலம் பிரசாந்த் பூஷனிடம் கடைசியாக இருந்த பதவியும் பறிக்கப்பட்டுள்ளது. தினேஷ் வெகேலா, பங்கஜ் குப்தா, ஆஷிஷ் கேதான் ஆகியோருடன் புதிய தேசிய ஒழுங்கு நடவடிக்கை குழு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் கடந்த 24 மணி நேரத்துக்கும் மேலாக தொடர் மழை பெய்து வருகிறது. தலைநகர் ஸ்ரீநகர் உள்ளிட்ட சில மாவட்டங்களில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. இதனால் மத்திய காஷ்மீர் பத்கம் மாவட்டம் சோண்டினார் கிராமத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் கிட்டத்தட்ட 100 கட்டடங்கள் முற்றிலும் சேதமடைந்தன. அடுத்தடுத்த நிலச்சரிவுகளால் ஸ்ரீநகர் ஜம்மு தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. புஞ்ச் மாவட்டத்தில் பல கிராமங்களை இணைக்கும் ஷெர்இ காஷ்மீர் பாலத்தின் இருபுற அணுகு சாலைகளும் கடந்த ஆண்டு வெள்ளத்தால் துண்டிக்கப்பட்டதால் தற்காலிக பாலங்கள் அமைக்கப்பட்டன. இவை இந்த மழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படும் நிலையில் இருப்பதால் பூஞ்ச் மாவட்டத்தில் பல கிராமங்கள் தீவுகளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் 6 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை மையம் அறிவித்திருப்பதால் கடந்த ஆண்டைப் போல மீண்டும் வெள்ளம் வருமோ என்ற அச்சத்தில் காஷ்மீர மக்கள் உறைந்து போயுள்ளனர். நம் காலத்தில் வாழ்ந்த உலகின் மிக ஒப்பற்ற தலைவர்களில் லீ குவான் யூவும் ஒருவர் என பிரதமர் மோடி புகழாரம் சூட்டினார். சிங்கப்பூர் நாட்டின் முதலாவது பிரதமர் லீ குவான் யூவின் இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்காக சிங்கப்பூருக்கு சென்றுள்ள பிரதமர் மோடி அங்கு நிருபர்களுக்கு பேட்டியளித்தார். லீ குவான் யூவின் மரணத்தின் மூலம் ஒரு சகாப்தம் முடிவுக்கு வந்துள்ளதாக கூறிய மோடி நமது காலத்தின் உயர்ந்த தலைவர்களில் ஒருவர் என புகழாரம் சூட்டினார். பொருளாதார முன்னேற்றத்துக்காக தீவிரமாக பரிந்து பேசிய போதும் நமது மண்டலத்தில் அமைதி, உறுதி தழைக்க தளராத முயற்சிகளை மேற்கொண்டவர் எனவும் பாராட்டினார். சிங்கப்பூரை நிர்மாணித்த குவான் யூவின் மறைவால் துயருற்றிருக்கும் இந்நாட்டு மக்களின் துன்பத்தில் இந்தியர்களும் பங்கு கொள்வதாக மோடி கூறினார். தனிப்பட்ட முறையில் லீ குவான் யூ தனக்கு ஊக்கமளிக்கும் ஆதாரமாக விளங்கியதாக நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்ட மோடி இந்தியாவை மாற்றியமைப்பதற்கான வாய்ப்பை பொறுத்தவரையில் லீயின் சாதனைகளும் கருத்துக்களும் தனக்கு தன்னம்பிக்கையை அளிப்பதாகவும் தெரிவித்தார். காங்கிரஸ் தலைவராக ராகுல் அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மே மாதத்தில் காங்கிரஸ் காரிய கமிட்டி மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் குழு கூட்டம் உத்தரகாண்ட் அல்லது ஹிமாச்சல பிரதேசத்தில் கூட உள்ளதாகவும் அப்போது அவர் முறைப்படி கட்சித் தலைவராக முடிசூட்டப்படுவார் என்றும் நம்பப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியின் தலைவராக ராகுல் பதவியேற்றால் கட்சியின் பார்லிமென்ட் குழு தலைவராக சோனியா செயல்படுவார் என்றும் கூறப்படுகிறது. தமிழகத்திற்கு வருகை தந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெய்ராம் ரமேஷ் சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்தார். நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தை ராஜ்யசபாவில் அதிமுக ஆதரிக்கக்கூடாது என்று அவர் கேட்டுக் கொண்டார். If you really look at these amendments, the farmers of Tamil Nadu, the farm labor of Tamil Nadu, the landowners of Tamil Nadu will be hurt. That the AIADMK has an opportunity in the Rajya Sabha to demonstrate its support for the farmers. மத்திய அரசு ஒருதலைபட்சமாக நடந்து கொள்வதாக வைகோ புகார் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ தமிழக எம்பிக்கள் ஒன்று சேர்ந்து பிரதமரை சந்தித்தது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். அணை கட்டியே தீர்வோம் என்று கூறும் கர்நாடக அரசு மீது பிரதமர் மோடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வைகோ வலியுறுத்தினார். முதலமைச்சர் சித்தராமையா சொல்லுகிறார், அவருடைய நீர்ப்பாசன அமைச்சர் பட்டியல் சொல்லுகிறார், நாங்கள் அணை கட்டுவதை யாரும் தடுக்க முடியாது என்கிறார். அது இந்திய ஒருமைப்பாட்டையும் இந்திய அரசினுடைய இறையாண்மையையும் சவாலுக்கு அழைக்கக்கூடிய செயல். இதை தடுக்க வேண்டிய முழு பொறுப்பும் நரேந்திர மோடி அரசுக்குத்தான் உண்டு. சட்டசபையை கூட்ட வேண்டும் என்று புதுச்சேரி அதிமுக எம்எல்ஏ அன்பழகன் வலியுறுத்தினார். ஞாயிறன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் காவிரி விவகாரம் தொடர்பாக சட்டசபை கூட்டி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று கூறினார்.
சட்டமன்றத்தை கூட்டி உடனடியாக மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளராக சுதாகர் ரெட்டி மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 22வது அகில இந்திய மாநாடு கடந்த 25ஆம் தேதி துவங்கியது. இறுதி நாளான ஞாயிறன்று கட்சியின் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளராக சுதாகர் ரெட்டி மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். துணை பொதுச் செயலாளராக குருதாஸ் தாஸ்குப்தா தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேசிய செயலாளர்களாக டி ராஜா உட்பட 7 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தேசிய செயலாளர் சுதாகர் ரெட்டி மத்திய அரசின் மக்கள் விரோத போக்கை எதிர்த்து இடதுசாரிகள் போராடும் என தெரிவித்தார். திருவாரூர் மயிலாடுதுறை சாலையில் அமைந்துள்ள நாகக்குடி என்ற கிராமத்தில் 100 ஏக்கரில் மத்திய பல்கலைக்கழகம் கட்டப்பட்டு வருகிறது. ரூபாய் 250 கோடி செலவில் கட்டப்பட்டு வரும் இந்த பல்கலைக்கழகம் கடந்த 2014ஆம் ஆண்டே ஜனாதிபதியால் திறந்து வைக்கப்படுவதாக இருந்தது. கட்டடப் பணிகள் முழுமையாக முடியாததால் திறப்பு விழா ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் பல்கலைக்கழக கட்டடம் தரமானதாக இல்லை என்று புகார் எழுந்தது. இத்தகைய சூழலில் பல்கலைக்கழக கட்டடத்தின் மேற்கூரை ஞாயிறன்று இடிந்து விழுந்தது. இவ்விபத்தில் 5 பேர் பலியாகினர், 18 பேர் காயமடைந்துள்ளனர். தஞ்சையில் நடந்த சாலை விபத்தில் 4 பலியாகினர். நாமக்கல்லைச் சேர்ந்த 7 பேர் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு செல்வதற்காக மாருதி ஆம்னி வேனில் ஞாயிறன்று வந்தனர். தஞ்சாவூரை அடுத்த மாத்தூர் அருகே வந்தபோது கும்பகோணத்தில் இருந்து தஞ்சாவூர் நோக்கி வந்த தனியார் பேருந்து நேருக்கு நேர் பயங்கரமாக மோதியது. இவ்விபத்தில் ஆம்னி வேனில் வந்த சதீஷ், ராஜராஜன், காமாட்சி, ராதா ஆகிய 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இவ்விபத்து குறித்து ஐயம்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஐஸ்கிரீம் கொடுத்து சிறுமியை கற்பழித்த காமகொடூரனை உத்தரப்பிரதேச போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகர் நவ்லா கிராமத்தைச் சேர்ந்த அமித்குமார் விவசாய கூலியாக வேலை பார்க்கிறான். சம்பவத்தன்று 8 வயது நிரம்பிய தலித் சிறுமிக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துள்ளான். பிறகு வயல்வெளிக்கு அழைத்துச் சென்று பலாத்காரம் செய்தான். சத்தம் போட முயன்ற சிறுமியை அமித்குமார் கடுமையாக அடித்து உதைத்ததோடு வெளியில் சொன்னால் கொன்று விடுவதாகவும் மிரட்டியிருக்கிறான். சிறுமியின் தந்தை அளித்த புகாரின் பேரில் அமித்குமார் கைது செய்யப்பட்டான். சிறுமி ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். புதுச்சேரி கீழ்பொதுப்பட்ட அகதிகள் முகாமைச் சேர்ந்த 13 வயது சிறுமியை கற்பழித்த 2 கைது செய்யப்பட்டனர். இலங்கை அகதிகள் முகாமில் வசிக்கும் சந்திரனின் 13 வயது மகள் அருகில் உள்ள முதலியார்குப்பம் அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கோவில் திருவிழாவிற்கு சென்ற சிறுமியை கடத்திச் சென்று இருவரும் கற்பழித்துள்ளனர். போலீசார் இதுகுறித்து விசாரணை நடத்தி அதே முகாமைச் சேர்ந்த பாலா, பிரபு ஆகிய 2 கைது செய்தனர். மற்றொரு சம்பவத்தில் புதுச்சேரி பல்கலைக்கழக தமிழ்துறை பேராசிரியர் மதியழகன் தனது வீட்டருகே உள்ள சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக வந்த புகாரில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ராணுவ விமான விபத்தில் பலியான கடற்படை பெண் அதிகாரி கிரண் உள்ளிட்ட 2 உடல் தகனம் ஞாயிறன்று நடந்தது. கடந்த செவ்வாயன்று இரவு கோவா கடற்கரைக்கு அப்பால் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த கடற்படைக்கு சொந்தமான விமானம் கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானது. விமானத்தை ஓட்டிச் சென்ற விமானி நிக்கில் குல்தீப் ஜோஷியை மீனவர்கள் மீட்டனர். மாயமான கடற்படை அதிகாரிகள் கிரண் ஷெகாவத், அபினவ் நகோரி ஆகியோரை தேடும் பணி துரிதப்படுத்தப்பட்டது. வியாழன் இரவு கிரண், வெள்ளி காலை அபினவ் சடலங்கள் மீட்கப்பட்டன. ஹரியானா மாநில மேவாத் நகரில் 27 வயது நிரம்பிய பெண் அதிகாரி கிரணின் உடல் தகனம் செய்யப்பட்டது. ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் அபினவின் உடல் தகனம் நடந்தது. இந்த ஆண்டு குடியரசு தினத்தன்று நடந்த முழுக்க பெண் ராணுவ வீராங்கனைகள் பங்கேற்ற அணிவகுப்பில் பங்கேற்ற கிரண் தான் விமான விபத்தில் இறக்கும் முதலாவது கடற்படை பெண் அதிகாரி ஆவார். பாலாற்றில் மணல் எடுக்க எதிர்ப்பு தெரிவித்து மாங்காடு ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வேலூர் மாவட்டம் ஆற்காடு அருகேயுள்ள மாங்காடு பாலாறு பகுதியில் மணல் குவாரி அமைக்க திட்டமிடப்பட்டது. ஆனால் அரசு அனுமதி வழங்கவில்லை. தங்கள் பகுதியில் மணல் எடுக்கக்கூடாது என்றும் அவ்வாறு எடுக்கப்பட்டால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும், விவசாயம் பாதிக்கப்படும் என கூறி அப்பகுதி மக்கள் மாங்காடு ஊராட்சி அலுவலகத்தை திடீரென முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இப்போராட்டத்திற்கு பலன் இல்லை எனில் அடுத்த கட்டமாக கலெக்டர் அலுவலகம் முற்றுகை, சாலை மறியல் என தீவிரப்படுத்த உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். வேலூர் மாவட்டம் ஆம்பூர், வடபுதுப்பட்டு மற்றும் அதை சுற்றியுள்ள மலைகளில் சமூக விரோதிகள் தீ வைப்பதால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். இதனால் அரிய வகை மரங்கள், மூலிகை செடிகள், வன உயிரினங்கள் அழிந்து போகும் அபாயத்தில் உள்ளன. அடிக்கடி தீப்பற்றி எரிவதால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிப்பதுடன் அனலும் வீசுகிறது. தீ வைக்கும் நபர்கள் மீது வனத்துறை கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். குருத்து ஞாயிறை முன்னிட்டு கிறிஸ்தவர்கள் பேரணி சென்றனர். இயேசு மறைவை நினைவு கூறும் வகையில் 40 நாட்கள் தவக்காலம் மேற்கொள்ளும் கிறிஸ்தவர்கள் ஞாயிறன்று குருத்து ஞாயிறு தினத்தை அனுசரித்தனர். திருச்சி மேலப்புதூர் மரியன்னை ஆலயத்தில் நடந்த குருத்து ஞாயிறு பவனியில் மறை மாவட்ட ஆயர் ஆண்டனி டிவோட்டா கலந்து கொண்டார்.
ஏப்ரல் 4ஆம் தேதி திருமலை ஏழுமலையான் கோவில் 11 மணி நேரம் மூடப்படும் என்று தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. ஏப்ரல் 4ஆம் தேதி மாலை 3:45 மணி முதல் இரவு 7:15 மணி வரை சந்திர கிரகணம் நடக்கிறது. சந்திர கிரகணம் துவங்கும் 6 மணி நேரத்திற்கு முன்னதாக திருமலையில் நடை சாத்தப்படுகிறது. அன்றைய தினம் 11 மணி நேர சுவாமி தரிசனம் ரத்து செய்யப்படுகிறது. வசந்தோற்சவம், சகஸ்ர தீப அலங்கார சேவை, கல்யாண உற்சவம், ஆர்ஜித பிரம்மோற்சவ சேவைகளும் ரத்து செய்யப்படுகின்றன. தங்கத்தின் விலையில் ஞாயிற்றுக்கிழமையன்று ஒரு சவரன் 20,112 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,514 ரூபாயாக உள்ளது. வெள்ளி 1 கிராம் 40 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 38,210 ரூபாயாக உள்ளது. லண்டனில் புகழ்பெற்ற மியூசியத்தில் ஹிந்தி நடிகை கேத்ரினா கைஃபின் மெழுகு சிலை திறக்கப்பட்டுள்ளது. லண்டனில் மெழுகு சிலைகளுக்கு பேர் போன மேடம் தசார்ட்ஸ் மியூசியம் உள்ளது. உலகின் பல பெரும் தலைவர்கள், பிரபலங்களின் மெழுகு சிலைகள் வரிசை கட்டி நிற்கும் இந்த மியூசியத்தில் கடைசியாக சேர்ந்திருப்பது நமது ஹிந்தி நடிகை கேத்ரினா கைஃபின் சிலைதான். தனது மெழுகு சிலையை திறந்து வைத்த கேத்ரினா கைஃப் தன்னைப் போலவே இந்த சிலை பாவனை காட்டுவது அற்புதமாக இருப்பதாக மெய்சிலிர்த்தார். இதற்கு முன் லண்டன் மியூசியத்தில் அமிதாப் பச்சன், ஐஸ்வர்யா ராய், ஷாருக் கான், சல்மான் கான், ஹிருத்திக் ரோஷன், மாதுரி தீட்சித் ஆகியோரது மெழுகு சிலைகள் மட்டுமே இடம்பெற்றிருந்தன. இந்த வரிசையில் 7வது பாலிவுட் நட்சத்திரம் என்ற பெருமையை கேத்ரினா கைஃப் பெறுகிறார். கேத்ரினா கைஃபின் சிலையை 20 பேரை கொண்ட சிற்பிகள் குழு 4 மாதங்களாக செய்து முடித்ததாக லண்டன் மியூசியம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்திய அழகியாக குர்கானைச் சேர்ந்த அதித்தி ஆர்யா முடிசூட்டப்பட்டுள்ளார். ஃபெமினா சார்பில் 2015ஆம் ஆண்டுக்கான இந்திய அழகி போட்டி மும்பையில் கடந்த சில நாட்களாக நடந்தது. ஹிந்தி திரைப்பட நடிகர்கள் அனில் கபூர், ஜான் ஆப்ரஹாம், நடிகைகள் மனிஷா கொய்ராலா, ஷில்பா ஷெட்டி, சோனாலி பிந்த்ரே உள்ளிட்டோர் நடுவர்களாக பணியாற்றினர். டெல்லி அருகேயுள்ள குர்கானைச் சேர்ந்த அதித்தி ஆர்யா இந்திய அழகியாக தேர்வு செய்யப்பட்டார். 2வது அழகியாக மருத்துவ மாணவி ஆஃப்ரின் ரெச்சேலும், வர்த்திகா சிங் 3வது அழகியாகவும் தேர்வாயினர். இந்திய அழகியாக தேர்வான அதித்திக்கு 2014ஆம் ஆண்டுக்கான இந்திய அழகி கோல் ராணா மகுடத்தை சூட்டினார். இந்திய அழகியாக தேர்வு செய்யப்பட்டதன் மூலம் இந்த ஆண்டு இறுதியில் நடக்கும் 2015ஆம் ஆண்டுக்கான உலக அழகி போட்டியில் இந்தியா சார்பில் அதித்தி ஆர்யா கலந்து கொள்ளும் தகுதியை பெறுகிறார்.